ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பூண்டு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், கடுகு, புளி. இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணல் வச்சு ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பூண்டு, பெரிய பூண்டு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். பூண்டு நல்லா வதங்கணும், எண்ணெயிலே நல்லா வதங்கிடணும். இப்போது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்க புளியும் இதிலே போட்டு வதக்கிக்கோங்க. புளியை வதக்கி அரைக்கும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம பெரிய பூண்டெல்லாம் எடுத்து போட்டு அரைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறதெல்லாம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுப்போம். இப்போ ஒரு வாணலில் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து நுணுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பூண்டையும் இதிலோடு போட்டு நல்லா வதக்கி அரைச்சி வச்சுருக்க விழுதை போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வெந்தயம் நுணுக்கி வச்சுருக்கோம் பவுடரையும் எடுத்து ஆட் பண்ணி இறக்கணுன்னா சுவையான பூண்டு தொக்கு ரெடி. இது இட்லி, தோசை, சாப்பாடு இது எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோட சாப்பாடில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்